அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மனிதனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், ஹுலிக்கல் இன்சான தஈஃபா. அதாவது மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்ட்டு சொன்னால், பலகீனமான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு பலகீனம் அப்படின்னு சொன்னால், அவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன் அவன் நான் பாவம் செய்யாதவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் மனிதனாக இருக்க முடியாது. மனிதன் என்பவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பலகீனமானவன். ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் மனிதனாக இருக்க முடியாது, மலக்காகத்தான் இருப்பான். அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ் மனிதனை பலகீனமாக படைத்திருக்கின்றான். அப்போது நம்மை விட மிக ஒரு உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மலக்குமார்களை படைத்திருக்கின்றான். அதே போல் ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்போது மனிதனை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கக்கூடிய நேரத்தில் கூட ஷைத்தான் அல்லாஹ்விற்கு அடிபணியாமல் இருந்த அந்த கட்டம் கூட என்ன அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் என்னை நெருப்பால் படைச்சிருக்கிற, இந்த மனிதனை மண்ணால் படைத்திருக்கிறாய், இவனுக்கு நான் என்ன செய்ய முடியாது, சஜிதா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மறுத்த அந்த இதுவும் நமக்கு தெரியும், அந்த வரலாறு. அப்போது அந்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த காலம் தொடக்கமே மனிதன் என்பவன் பலகீனமானவன், படைப்பினாலும் பலகீனமானவன், செயலினாலும் அல்லாஹ் மனிதனை பலகீனமாக படைத்திருக்கின்றான். அப்போ நம்ம எல்லாம் விளங்கி கொள்ளணும். முதலாவதாக, மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருந்தாலும் மறுமை நாள் அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குது. இந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் பலகீனமாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் மறுமை நாளில் சொர்க்கம் என்ற சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மிக பலமான, நிரந்தரமான, மிக அழகான அந்த ஒரு சொர்க்கத்திற்கு நாம் எல்லாம் போகணும் அப்படிங்கிறத இறைவன் ஆசைப்படுறான். எப்படி அல்லாஹ் மனிதனை பலகீனமாக படைத்திருந்தாலும் கூட சொர்க்கத்திற்கு இந்த மனிதனை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான் அப்படிங்கிற நிறைய ஹதீஸின் மூலமாக நாம் இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி விரும்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படக்கூடியவனாக என்ன செய்கிறான், ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்போது நாம் மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும், சுவனத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், நாம் செய்த பாவங்களிலிருந்து தௌபா செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தௌபா தான் என்ன செய்யும், நம்மை மறுமை நாளில் ஒரு கண்ணியத்துக்குரியவங்களாக அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு போய் நிற்க வைக்கும். அதற்கு பிறகு நமக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வைக்கும். இதுதான் தலைப்பு. அப்போ அதற்கு மிக முக்கிய தேவை அப்படிங்கிறது என்னென்னா தௌபா. நமக்கெல்லாம் தெரியும், தௌபா செய்யணும், பாவம் செய்து விட்டால் தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்மில் பெரும்பாலான மக்களுக்கு தௌபா என்றால் என்னன்னு தெரியாது, இஸ்திக்ஃபார் என்றால் என்னன்னு தெரியாது. ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது மாதிரி விளங்கி வச்சுருப்போம். தௌபானாலும் ஒன்று தான், இஸ்திக்ஃபார்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத விளங்கி வச்சுருப்போம். இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, மக்களில் பெரும்பாலான மக்களுக்கு இந்த தௌபாவினுடைய அர்த்தம் தெரியவில்லை அப்படின்றாங்க இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா. அது என்ன அப்படின்னு சொன்னால், ருஜூ, அல்லாஹுவின் பக்கம் திரும்புதல். தௌபானா என்ன அப்படின்னா, அல்லாஹுவின் பக்கம் ஒரு மனிதன் திரும்புதல் தான் என்ன தௌபா. தௌபா என்றால் அல்லாஹுவின் பக்கம் ஒரு மனிதன் திரும்புதல், ஆதரவு வைத்து திரும்புதல் தான் தௌபா. இஸ்திக்ஃபார் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு தேடுதல். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பாவம் ஒரு மனிதன் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல் ஒன்று, பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்பது இரண்டு. அப்போ ரெண்டுமே நாம் செய்யணும், தௌபாவும் செய்யணும், இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு அழகான முறையில் இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. தௌபா என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செய்யாமல் இருப்பதை விட்டு, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வெளிப்படையான மறைமுகமான காரணங்களை விட்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வெளிப்படையான மறைமுகமான காரணங்களின் பக்கம் மனிதன் திரும்புதல். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய
வெளிப்படையான மறைவான செயல்களை விட்டு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ் விரும்பக்கூடிய வெளிப்படையான மறைமுகமான இரண்டின் பக்கம் ஒரு மனிதன் திரும்புதல் தான் என்ன? தௌபா என்பதை இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், ஐயுஹல் முஃமினூன் அப்படின்னு அழைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஐயுஹல் முஃமினூன், முஃமின்களே அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் பார்த்து அல்லாஹ் அழைச்சிட்டு சொல்கிறான். வதூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். வதூபு இலல்லாஹ், நீங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். ஜமீஆ, வதூபு இலல்லாஹி ஜமீஆ, எல்லோரும் திரும்புங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஒரு அழகான ஒரு அழைப்பு. யா அய்யுஹல் முஃமினூன் வதூபு இலல்லாஹி ஜமீஆ, எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ இரண்டு கூட்டங்களை நாம் பிரிக்கலாம் உலகத்தில். ஒன்று அஹ்லுல் ஃபலா, வெற்றி பெறக்கூடிய கூட்டம். அல்லாஹ் அப்படி தான் சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனில். அஹ்லுல் ஃபலா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வெற்றி அடையக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அஹ்லுல் துல், அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப மாட்டார்கள். இப்போ இந்த இரண்டு கூட்டங்கள் இருக்கிறார். அப்போது நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத சொன்னோம்? மறுமை நாளில் கேவலப்பட்டு விடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், மறுமை நாளில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் யாருக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும்? நபிமார்களுக்கு முன்னால், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்னால், நம்முடைய தாய் தந்தையருக்கு முன்னால், நம்மை மதிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்னால், நாம் மதிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்பாக அல்லாஹ் நாம் செய்த தனிமையில் செய்த வெளிப்படையில் செய்த பாவங்களை குறித்து அல்லாஹ் வெளிப்படையில் காட்டிவிட்டான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேவலம். உலகத்தில் அந்த கேவலத்தை கூட நாம் விரும்ப மாட்டோம். மறுமையில் அது மிகப்பெரிய ஒரு கேவலமாக இருக்கும். அப்போ அந்த கேவலத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய மிக விருப்பத்துக்குரிய ஒரு நபி யார் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, வலா துஹ்சினி யௌம யுபஹஸூன், அந்த மறுமையுடைய நாளிலே யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அதை குறித்து கவலைப்பட்டு நாம் மறுமை நாளில் கேவலப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் தௌபாவின் பக்கம் மீள்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அப்போ நாமளும் அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் ருஜு, அல்லாஹ்வின் பக்கம் ஆதரவு வைத்து தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாவ மன்னிப்பு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் எல்லா குற்றங்களையும் மன்னிப்பான். தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? எல்லா குற்றங்களையும் மன்னிக்கின்றான். எந்த குற்றத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான்? மன்னிக்க மாட்டானா? ஷிர்க்கை மன்னிக்க மாட்டானா? அப்படி இல்லை. அல்லாஹ் ஷிர்க்கையும் மன்னிப்பான் தௌபா செஞ்சான். ஒரு மனிதன் ஷிர்க்கு வைக்கிறான் அப்படின்னு சொன்னான், கொலை செய்கிறான் அப்படின்னு சொன்னான், எந்த பாவம் ஒரு மனிதன் செய்திருந்தாலும் ஷிர்க்கு வைத்தாலும் கூட அவன் தௌபா செய்து அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். அவன் தௌபா இல்லாமல் ஷிர்க்கு வைத்த நிலையிலேயே அவன் மௌத்தானாதான் என்ன? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்களை அவன் தௌபா செய்யாவிட்டாலும் கூட அல்லாஹ் தண்டித்து மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்காமலும் மன்னிக்கலாம். ஆனால் ஷிர்க் என்ற பாவத்தோடு ஒருவன் மரணித்தால், தௌபா செய்யாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் தான் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டானே தவிர ஷிர்க் என்கிற மகா கொடூரமான பாவத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? தௌபா செய்தால் மன்னிக்கின்றான். ஷிர்க்கு தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு துலும், ஒரு அநியாயம். அல்லாஹ் அதை துல்முன் அதீம்னு சொல்லி காட்டுறான். மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்னது? துல்ம் என்பது இந்த ஷிர்க்கு தான், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தௌபா செய்தால் மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு? குர்ஆனுடைய ஒரு அழகான வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மிக அழகான வசனம். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படின்றான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படின்னு கூறிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தின் மீது, அல்லாஹ்வுடைய அந்த லா தக்மிர் ரஹ்மத்தில்லா, ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? திரும்பவும் நான் சொல்கிறேன், வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் மன்னிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட இறை தூதர்?
தங்களுடைய முன் பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யா யுஹன்னாஸ் தூபு இலல்லா, மனிதர்களே மக்களே நீங்கள் தௌபா செய்யுங்கள். எந்த அளவுக்கு செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு முறை செய்கின்றேன்? மீயத்த மர்ரா, 100 முறை நான் தௌபா செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால், சஹாபாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையிலே அமர்ந்து நாங்கள் எல்லாம் பேசி கொண்டிருப்போம். அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து எழுந்திருப்பதற்கு முன்பாக அவர்கள் 100 முறைக்கு மேலாக அவர்கள் அதிகமாக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லித்தராங்க. அப்போ தௌபாவினுடைய முதல் வாசல் என்ன அப்படின்னு சொன்னால் மனவேதனை தான். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும், பெருமையோடு நடப்பது, பிறரோடு சண்டையிடுவது, தாய் தந்தையோடு உதாசீனமாக பேசுவது, அதே போன்ற இசை படங்கள், இது போன்ற எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தான் செய்யக்கூடிய நம்மில் எல்லா மனிதருக்கும் ஒரு பாவங்கள் இருக்கும். எல்லோரும் ஒரு பாவத்தை செய்வது கிடையாது, எல்லா பாவத்தையும் எல்லோரும் செய்வது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீக்னஸை ஷைத்தான் வச்சிருப்பான். அப்போ அந்த பாவத்தை நினைவில் கொண்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு மாஜா என்ற அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நீங்கள் படக்கூடிய மனவேதனை இருக்குதே, பாவம் செய்துவிட்டு நீங்கள் படக்கூடிய மனவேதனை கூட தௌபா தான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ எந்த பாவமாக இருந்தாலும் முதலில் மனவேதனை என்பது வர வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது ஈமான் உள்ளத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிக்க விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாள் இரவிலும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவினுடைய மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? கடைசி வானத்திற்கு இறங்கி வருகிறான். அந்த வானத்திற்கு இறங்கி வருகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இறங்கி வந்து அவன் கேட்கின்றான். அப்போ சில பேருடைய அகீதா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் வந்து இறங்கி வரப்போவது கிடையாது அப்படிம்பாங்க. அல்லாஹ் இறங்கி வர மாட்டான், அல்லாஹ் இறங்கி வந்துட்டா அர்ஷில் யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்களே, இப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனால் சஹீஹான செய்தி வருது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகின்றான். அவனை நாம் கற்பனை செய்ய முடியாது. அவன் இங்கிருந்து அங்கே இருக்க மாட்டானா, அங்கே இருந்தால் இங்கே எப்படி இங்கே இருப்பான், இப்படிங்கிற மாதிரி கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடு உள்ளது அவனுடைய அறிவு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாள் இரவினுடைய மூன்றாவது பகுதியிலே முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுக்கு என்ன தேவை இருக்குது? இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து அப்படிப்பட்ட ரப். இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஒரு வேலை தேடி அலைகிறோன்னு வைங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை தேடி அலைகிறோம், நமக்கு வேலை இல்லாமல் இருக்கிறோம். அப்போ வேலை தேடி அலையக்கூடிய நேரத்தில் ஒரு கம்பெனி, சவுதியினுடைய ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய சிஇஓ ஒரு இடத்துக்கு வந்து நான் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு நான் வருவேன், யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றார். அல்லது இன்னொரு உதாரணம், நமக்கு வந்து நிறைய ஃபைன் அடிச்சிருச்சு, வண்டியில் வேகமாக போகும்போது கேமரா அடித்து ஃபைன் அடிச்சிருச்சு, நவுதுபில்லாஹ் மின்ஹா. அப்போ சவுதியினுடைய அரசர் வரார் ஒரு இடத்துக்கு, நான் இந்த இடத்துக்கு நான் வருவேன், யாருக்கெல்லாம் அந்த ஃபைன் காசு எல்லாம் போகணுமோ நீங்கள் வாங்க, நான் கேன்சல் பண்ணி விடுறேன் அப்படின்றப்போ நம்ம விடுவோமா? சாதாரண ஒரு காசுக்கும் வேலைக்கும் உலகத்தினுடைய மனிதர்களை தேடி போகக்கூடிய நாம், இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து மூச்சு காற்றை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய, உணவை தந்து, பிள்ளைகளை தந்து, செல்வங்களை தந்து, வேலை வாய்ப்பை தந்து, எல்லாமே தந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் தினம் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அவன் சொல்றான், நான் அரசன், ஆனா மலிக். அல்லாஹ் சொல்றான், முதல் வானத்துக்கு தினமும் இரவிலே இறங்கி வந்து அல்லாஹ் சொல்கின்றான், ஆனா மலிக், நான் அரசன், அழைப்பவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கின்றேன், அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா அப்படின்றான். அழைப்பவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கின்றேன், அழைப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். அடுத்தது அல்லாஹ் கேட்கின்றான், யாருக்காவது பாவ மன்னிப்பு வேண்டுமா? கேளுங்கள், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் அப்படின்றான். அவனுக்கு என்ன தேவை இருக்கு வந்து கேட்பதற்கு? அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கா நம்ம மன்னிக்கிறதுல? அப்போ அப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் வந்து முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான் என்றால், நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை நமக்கு இல்லையா?
அல்லது பாவம் இல்லாமல் நாம் வாழ்கின்றோமா? அப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக முயற்சி பண்ணணும். எப்படியாவது தஹஜ்ஜத் தொழணும். தஹஜ்ஜத் தொழுகணும்னு அவசியம் இல்லை, அதில் விளங்கணுமே. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எந்திரிச்சு உது செஞ்சு தொழுகணும்னு அவசியம் இல்லை. முதலாவது எழுந்து உட்காரணும். இது ஒரு ஒரு ப்ராக்டிஸ். என்ன, தஹஜ்ஜத்துடைய நேரம் வருதா, பெட்டிலேருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வை நான் நினைவு கூறுவேன். தொழுகெல்லாம் வேண்டாம், உது செய்ய வேண்டாம், தொழுக வேண்டாம், சல்லா விரிக்க வேண்டாம். எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம், யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் உனக்காக முழிச்சிருக்கிறேன். 3 மணிக்கு 4 மணிக்கு முழிச்சு, இப்போ டைம் எத்தனை, 5:30 6 மணிக்கு தான் ஃபஜ்ருடைய தொழுகை. அப்போ ஒரு 5 மணிக்கு முழிச்சா கூட போதுமே, விண்டருடைய நேரத்தில். அப்போ முழிச்சு அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் உனக்காக நான் விழித்தேன், உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதிலிருந்து எனக்கு விடுதலையை தாயா அல்லாஹ் என்று கேட்பதற்கு நமக்கு என்ன முடியாதா? முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீயத் வைக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, தப்லீக் ஜமாத் இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம பேசலை, அதுக்குடைய கொள்கையை பற்றி. ஆனால் அவர்களிடத்துலேருந்து ஒரு நல்ல குணம் என்னென்னா, நீயத் வைக்க சொல்லுவாங்க. நீங்கள் வர்றீங்களோ வரலையோ நீயத்தை வைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நன்மை செய்வதற்காக நீயத்து வச்சாலே அது செஞ்சதுக்கான கூலி அல்லாஹ் தந்துடுவான். நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, நீங்கள் தஹஜ்ஜத் இன்னைக்கு நான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சாலே நீங்கள் செய்ததற்கான நன்மையை அல்லாஹ் எழுதி விடுவான். அதை அழிப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் தீமை செய்வதற்கு நீயத்து வச்சிங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த பாவத்தை செய்யணும்னு நீயத்து வச்சிங்கன்னா, அதை செய்யாதவரை அல்லாஹ் எழுத போவது கிடையாது. ஆனால் நன்மையை பொறுத்தவரை அப்படி அல்ல. நீங்கள் செய்யணும் நீயத்து வச்சாலே அல்லாஹ் எழுதிடுவான். அதனால் இப்போது ஒரு உறுதியாக ஒரு நீயத்து வைங்க. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் முழிச்சு நான் என்ன செய்வேன், நாளைக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் முழிச்சு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு ஒரு நீயத்துக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அப்போ ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்ம இடத்துல பேசுகிறான் அப்படின்னா, அல்லாஹ் நம்மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நேசம், ஒரு பாசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லோரும் அந்த போர்க்களத்தில். அப்போது ஒரு தாய் வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அந்த அவருடைய குழந்தையை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அந்த தாய் என்ன செய்கிறா, கடைசியில் அவருடைய குழந்தையை கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்ச உடனே வாரி அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றாள் அந்த தாய். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க நபித்தோழர் இடத்துல, அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த தாய் வந்து இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எப்படி யாரும் சொல்ல வீசுவா? ஒரு தாய் குழந்தைக்காக இவ்வளவு போராடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா, இப்போ அந்த குழந்தைய தூக்கி அவ நெருப்பில் வீசுவாளா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த தாயை விடவும் அல்லாஹ் உங்கள் மீது பாசமுள்ளவன். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நாம் நரகத்துக்கு செல்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு செல்வதை விரும்புகிறான். அதனால் தான் இவ்வளவு விஷயங்களை செய்கிறான். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலையுடைய நேரத்திலே கைகளை விரித்து அவன் என்ன செய்கின்றான்? இரவிலே செய்த பாவங்களை குறித்து அல்லாஹ் மன்னிக்கின்றான். யாராவது இருக்கின்றீர்களா, இரவில் செய்த பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று காலையில் அல்லாஹ் கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கின்றான். இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கின்றான் பகலில் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு செய்தியும் நாம் பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், பாவம் செய்கின்றான். முதல் முறையாக ஒரு பாவம் செய்கின்றான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வை அழைக்கின்றான், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், இதிலிருந்து எப்படியாவது எனக்கு நான் விடுதலை பெறணும், தௌபா செய்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அப்போ மலக்குமார் இடத்துல சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? பாவம் செய்து விட்டான், என்னை இந்த மனிதன் அழைத்தான். எதற்காக? நான் மட்டும்தான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்று அறிந்து இவன் என்ன செய்கிறான்? என்கிட்ட மன்னிப்பு கேட்கின்றான், இவனை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 2வது முறையும் அதே மனிதன் பாவம் செய்கின்றான். அல்லாஹ் அதே போல திரும்பவும் சொல்கின்றான், இந்த மனிதன் நான் மட்டும்தான் இவனுடைய பாவங்களை மன்னிப்பவன் என்று எண்ணி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினான், இவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் அப்படின்றான். 3வது முறையும் அதே மனிதன் பாவம் செய்கின்றான். 3வது முறையும் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அறிவிப்பாளர் சொல்வார், 3வது முறையா அல்லது 4வது முறையா என்பதை எனக்கு மறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, அல்லாஹ் சொல்கின்றான், அவன் விரும்பியதை செய்து கொள்ளட்டும், அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்றான். 3வது முறையோ 4வது முறையோ. அப்போ இதிலிருந்து நாம் தவறாக வழங்கி கொள்ளக்கூடாது. நிறைய பாவம் செஞ்சு
நிறைய முறை வந்து நம்ம தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மளை முழுசாக மன்னிச்சிருவான், விரும்பியதை செய்யலாம். அப்படி அல்ல. ஒரு தௌபா என்பது நிபந்தனையோடு இருக்குது. ஒரு தௌபா என்பது நிபந்தனை. அந்த தௌபாவுடைய நிபந்தனை என்ன? முதலாவதாக பாவத்திலிருந்து விடுதலை, மிக உறுதியான ஒரு விடுதலை. இந்த பாவத்தை நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். அந்த பாவத்திற்கான வழிகள் என்ன? ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கு. அப்படித்தான் நம்மளை வந்தடையும். அப்போ அந்த பாவத்திற்கான வழிகளிலிருந்து முதலாவதாக விடுதலை. இரண்டாவது, அதன் மீது வெறுப்பு. அந்த பாவத்தை குறித்து வெறுக்கணும். முதலாவது விரும்பிக்கிட்டே பாவத்தை விடக்கூடாது. ஒரு பாவத்தை விரும்பிக்கிட்டே அந்த பாவத்தை செய்யக்கூடாது, விடவும் கூடாது. பாவத்தை குறித்து வெறுப்பு இரண்டாவது. மூன்றாவது, அதை இனிமேல் செய்ய மாட்டேன் என்கின்ற முழு உறுதி. உறுதி என்பது முழு உறுதி. நான்காவது இஹ்லாஸ், அல்லாவிற்காக நான் விட்டு விடுகின்றேன், யா அல்லாஹ் உனக்காக நான் விட்டு விடுகிறேன் என்ற இஹ்லாஸ். இந்த நிபந்தனைகளோடு ஒரு மனிதன் தௌபா செய்து அந்த பாவத்தை நீ செய்யவே மாட்டேன் என்று அவன் விட்டு விடுகிறான் என்றால் அல்லாஹ் அந்த பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பான். அவன் மன்னிக்க மாட்டான் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மரணம் வரை, தொண்டைக்குழியை மரணம் அடையக்கூடிய நேரம் வரை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ், ஃபிரௌன் யாரு? உலகத்தில் தன்னை வந்து ரப்புன்னு சொன்னவன், ஆனால் ரப்புக்கு அப்படின்னு சொன்னவன், நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொன்ன மிக கொடியவன். அல்லாஹ் குரானில் சொல்லுவான், இவன் மிக மோசமானவன். ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட ஃபிரௌனை கூட அல்லாஹ் என்ன செய்தான், சோதித்தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நான் சோதனையை வழங்கினேன். எதற்கு? அவர்கள் என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌன் எப்படியாவது திருந்தி வந்துடணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு கடைசி ஃபிரௌன் அந்த கடலில் தண்ணீருக்குள்ள மூழ்கி கிடக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவனிடத்தில் எதிர்பார்க்கின்றான். ஆனால் கடைசி நேரத்தில் மரணத்தை அவன் கண்டதற்கு பிறகு என்ன செய்கிறான் ஃபிரௌன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது அப்படின்றான். அப்போ ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை கொடுத்து 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 நிறைய சோதனை. ஃபிரௌனுடைய காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய சோதனை. தவளைகள் குறித்து சோதனை. தவளை எல்லா இடத்துலையும் தவளை. சாப்பாடு செய்வாங்க, சாப்பாடு எடுத்து வாயில் வச்சா தவக்களை துள்ளிக்கிட்டே கிடக்கும். அதே போல் ரத்தத்தை குறித்து அல்லாஹ் சோதனை. போய் கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தா கட்டி ரத்தம், எங்கே பார்த்தாலும் ரத்தம், சாப்பாடுல ரத்தம். இது ஒரு சோதனை. இதே போல் பெயின், தலையில் இருக்கக்கூடிய பெயின், இது எல்லா இடத்துலையும் பெயின். இப்படி கிட்டத்தட்ட 5, 7, 10 அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தது 5 சோதனைகளுக்கு மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சோதனைகளை கொடுத்து பார்த்தான் அந்த சமூகத்துக்கு. ஆனால் என்ன செய்யலை, அவன் திருந்தவில்லை. அப்போது சோதனைகள் ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் வெறுத்து விட்டான் அப்படின்றது அர்த்தம். யாருக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்குறானோ, காய்ச்சல் இது போன்ற எல்லாமே என்னதான், சோதனை தான். ஒன்று, அல்லாஹ் அவனை அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக அழைக்கின்றான். இரண்டாவது, மன்னிப்பதற்காக. அவன் பாவம் செய்து தௌபா செய்யவில்லை என்றாலும் அவனுக்கு கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்து 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 அந்த கஷ்டங்களின் மூலம் அல்லாஹ் சொர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு தரஜாவை வைத்திருப்பான். அந்த மனிதன் மறுமை நாளில் போய் பார்ப்பான், யாரும் இந்த நன்மைகளை எல்லாம் நான் செய்யவே இல்லையே அப்படிமா. மனிதன் இவ்வளவு நன்மைகளை நான் செய்யவே இல்லையே அப்படிமா. அப்போ அல்லாஹ் சொல்வான், உனக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் எல்லாம் எதற்காக? உன்னுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக. அவன் எந்த அமலும் செய்யாமலும் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் மூலமாக ஒரு மனிதன் நிறைய அமல்களை செய்தவனைப் போல சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனாக இருப்பான் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மிக ஒரு அழகான வசனம், இது ரொம்ப அழகான வசனம். 2வது அத்தியாயத்தினுடைய 222வது வசனம். அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக, இன்ன அப்படின்னா நிச்சயம், இன்னல்லாஹ அல்லாஹ் நிச்சயமாக, யுஹிப்பு விரும்புகிறான், அல்லாஹ் நிச்சயமாக விரும்புகிறான். யாரை? தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை. அல்லாஹ் யாரை விரும்புகிறேன்னு சொல்லல, ரொம்ப நல்லவங்களை விரும்புகிறேன் அப்படின்னு இல்லை. ஏன்னா எல்லா மனிதரும் பாவம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் யாரை விரும்புகிறான்? தௌபா செய்யக்கூடியவர்களை. ஏன் மீண்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்தில் தன்னுடைய உணவுப் பொருட்களை எல்லாம் ஏற்றுறான். அந்த ஒட்டகத்தோடு அவன் பயணித்து கொண்டிருக்கிறான் பாலைவனத்தில். பயணித்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்தவுடன் அந்த மனிதன் என்ன செய்கிறான், அந்த ஒட்டகத்தை வந்து அங்கே நிப்பாட்டி வச்சு கொண்டு அந்த இடத்துல தூங்குறான். தூங்கி விழித்து பார்க்கக்கூடிய நேரத்தில்
அந்த ஒட்டகமும் இல்லை, உணவும் இல்லை, ஆடையும் இல்லை, தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒட்டகம் அப்படியே காணாமல் போயிடுச்சு, எங்கேயோ ஓடிடுச்சு. அவன் என்ன செய்கிறான், அங்கேயே நின்று நின்று பார்க்கிறான், எதுவுமே இல்லை. கடைசியில் அவன் முடிவு செய்து கொள்கிறான், நம்மை மரணம் மட்டும்தான் சந்திக்க வேண்டி இருக்கிறது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒட்டகமும் இல்லை, தண்ணியும் இல்லை, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, எதுவும் இல்லை. அப்போ நாம் சாவதற்கு தயாராகி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அங்கேயே உட்கார்ந்துக்கிறான். அப்படியே அவனுக்கு தூக்கம் மிகைத்து அந்த மனிதன் என்ன செய்கிறான், தூங்கி விடுகின்றான். தூங்கி அவன் விழித்து 2வது முறை பார்க்கிறான், ஒட்டகம் வந்து நிற்கிறது. அதே ஒட்டகம் உணவுப் பொட்டலங்கள், தண்ணி எல்லாத்தோடும் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிது. உடனே அந்த மனிதன் உளர்கிறான். எந்த சந்தோஷத்தில் உளர்றது, அந்த மனிதன் உளர்றான், அந்த அபுதி அன ரப்புக் அப்படின்றான். அந்த அபுதி அன ரப்புக், அல்லா இடத்துல கையேந்தி அவன் உளர்றான், யா அல்லா நீ என் அடிமை, நான் உன் ரப்பு அப்படின்றான். யா அல்லா நீ என் ரப், நான் உன் அடிமை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வாய் ஒளரி, சந்தோஷத்தில் வாய் ஒளரி, யா அல்லா நீ என் அடிமை, நான் உன் ரப்பு அப்படின்றான். அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இப்போ இந்த மனிதன் சந்தோஷப்பட்டானே, எப்படி அந்த ஒட்டகம் திரும்பி வந்த உடனே அந்த மனிதன் உளரக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்பட்டானோ, இதை விட அதிகமாக அல்லாஹ் ஒரு மனிதன் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான் தௌபாவை அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ சோதனை என்பது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, சோதனை ஒரு மனிதனுக்கு வருவது என்பது நல்லவுதான். அதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக. இன்னொரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய புருவங்கள் எல்லாம் வெளுத்து பழுத்து போய்விட்டது. புருவங்கள் எல்லாம் பழுத்து அப்படியே இப்படி இருக்குது. அப்போ அந்த மனிதர் ஒரு கைத்தடியோடு வருகிறார், கைத்தடியோடு நடந்து வர்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் சின்ன வயசுலேருந்து, அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்தே பாவம் செஞ்சுக்கிட்டு வர்றேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் செய்யாத பாவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பாவங்கள் இன்னும் செய்து கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்றாரு அந்த முதியவர். கன்னங்கள் பழுத்த அந்த முதியவர் சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்தே நான் பாவம் செய்கிறேன், எல்லா பாவங்களையும் செய்கிறேன், இன்னைக்கு வரையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், யார சொல்லலாம், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅல் அஸ்லம்த, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் நன்மையை செய்து கொண்டே இருங்கள், பாவத்தை விட்டு நன்மையை செய்து கொண்டே இருங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நற்செய்தியை சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் கேட்குறாரு, யார் சொல்ல, நான் மானக்கேடான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன், மோசடியும் செஞ்சுருக்கிறேன் அப்படின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதையும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்றாங்க. இதை கேட்டவுடன் அந்த மனிதர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்குறாங்க, அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவர் கண்ணு கெட்டக்கூடிய தூரம், எங்களுக்கு செவிமடுக்கக்கூடிய தூரம் வரை அவர் அதையே சொல்லிக்கொண்டே சென்றார். பிறகு அவர் நன்மை செய்யக்கூடியவராக மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றிலிருந்து ஒரு முடிவு, இந்த பாவத்தை நான் இனி செய்ய போவது கிடையாது. அப்போ அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இதற்கு பதிலாக இன்னொரு நன்மையை செய்யுங்க. புதிதாக ஒரு நன்மை, சதக்கா செய்வது, அதே போல் நஃபில் தொழுகை தொழுவது, அதே போல் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவது, இது போன்ற ஏதாவது ஒரு நல்ல அமல்களை செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த தௌபாவினால் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக நம்ம விரும்புகிறான். தௌபா செஞ்சோன்னா எந்த அளவுக்கு விரும்புகிறான், ஒரு மனிதன் உளரக்கூடிய அளவுக்கு மேலாக அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டாவது, அல்லாஹ் விரும்பியவுடன் அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான், அழைத்து சொல்கின்றான், இந்த ஃபுலான், இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன் அப்படின்றான். எந்த அளவுக்குன்னா, பேரை சொல்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்கிறான், இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன், நீயும் இவரை நேசி அப்படின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, உடனே அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ பேரை சொல்கிறது எந்த அளவுக்கு
ஒரு அழகான ஒரு இது விஷயம் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் நம்மளுடைய பெயரை சொல்வது. உபை ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அந்த சஹாபிகிட்ட போய் சொன்னாங்க, உபையே, அல்லாஹ் உன்னிடத்தில் இந்த குர்ஆனை ஓதி காட்டுமாறு என்னிடத்தில் சொன்னான் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னான் உபையே உன்னிடத்தில் ஓதி காட்டுமாறு அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த நபித்தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா அப்படின்றாங்க. அவர் கேட்குறாரு, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா அப்படி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொல்லி என்னிடத்தில் சொன்னான். உடனே அந்த சஹாபி கண்ணீர் விட்டு அழுதார். என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது இருந்தார். அப்போ இந்த ஒரு சம்பவத்தை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய பெயரை உச்சரிக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதரை நான் விரும்புகிறேன், நீயும் விரும்பு அப்படின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்ததாக என்ன நடக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பியவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களிடத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன், அல்லாஹ்வும் நேசிக்கின்றான், அதனால் நீங்களும் நேசியுங்கள் அப்படின்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நேசிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வும் அந்த மனிதரை நேசிக்கின்றான். பிறகு அந்த மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ் பூமிக்கு அந்த விஷயத்தை இறக்குகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குமார்களோடு கீழே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் அந்த பெயரை அறிவித்து கொடுக்கிறார்கள் உள்ளத்தில். இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றான், ஜிப்ரீலும் நேசிக்கின்றார், வானவர்களும் நேசிக்கின்றார்கள், நீங்களும் நேசியுங்கள் அப்படின்னு அந்த உள்ளத்தில் எல்லோருடைய உள்ளத்திலும் போடப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த மனிதரை நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. புகாரியில் வரக்கூடிய செய்தி, குர்ஆன்லையும் அல்லாஹ் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி காட்டுகின்றான். அப்போ இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்கள் செய்த தௌபாக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 வித்தியாசமான ஒரு தௌபா. எந்த அளவுக்குன்னா, அவங்க வந்து தனிமையில் பாவம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அந்த மாதிரி பாவம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அதில் ஒரு சஹாபி தான் யார், மாயிஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்றாங்க. பரிசுத்தப்படுத்துங்கள்னா என்ன, பாவ மன்னிப்பு. ஆனால் அன்றைக்கு அந்த பரிசுத்தப்படுத்துங்கிறதுக்கான வேர்டுக்கான அர்த்தம் வந்து வேறு. பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னால், இவர் திருமணம் முடிச்சிருந்தார். மாயிஸ் இப்னு மாலிக் திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தால் என்ன சட்டம், கல்லால் இருந்து கொல்லப்படுது. அதுதான் அந்த சஹாபி கேட்குறாரு, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கல்லால் இருந்து கொல்லுங்கள் அப்படின்ற தௌபா தான் தௌபா. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் வந்து சொல்கிறாங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சஹாசம் கேட்குறாங்க, நீ அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்பாய், போய் தௌபா செய் அப்படின்றாங்க. அவர் போனார், போயிட்டு மறுபடியும் வந்தார். மறுபடியும் வந்துட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ அவளை கட்டி அணைத்திருப்பாய், போய் தௌபா செஞ்சுக்கோ, பாவ மன்னிப்பு தேடு அப்படின்றாங்க. போனார், திரும்பவும் வந்தார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை தண்டியுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னாங்க, நீ அந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்திருப்பாய், போய் தௌபா செஞ்சுக்கோ அப்படின்றாங்க. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அவர் சொன்னார், இல்லை நான் விபச்சாரம் செய்திருக்கின்றேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எந்த அளவுக்கு மக்கள், சஹாபாக்கள் எல்லோரும் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சபையிலே எதற்கு இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், மறுமை நாளில் கேவலப்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டால் மறுமையில் அதற்கான கேள்வி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கேட்குறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் சொல்கிறாங்க அவரிடத்துல, இவர் சாராயம் அருந்திருக்காரான்னு போய் பாருங்கள் அப்படின்றார். சஹாபாக்களில் ஒருத்தர் போய் பார்க்குறாரு, சாராயம் அருந்தலை,
அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ரசூல்லா அவரை எப்படியாவது போக பார்க்குறாங்க. ரசூல்லா மறுபடியும் சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் புத்தி பேதலிச்சிருப்பார் அப்படின்றாங்க. இல்லை யார் ரசூல்லா, அவர் புத்தி பேதலிக்கலை. அவர் மறுபடியும் வந்து கேட்குறாரு, ரசூல்லா என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ கடைசியில் அவருக்கு குழி தோண்டப்பட்டு அவர் நிற்க வைக்கப்பட்டு குழி தோண்டப்படலை. குழி தோண்டாமல் அவருக்கு கல் எறியப்படுது. கல் எறியப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல இல்லை. சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அப்போது சஹாபாக்கள் எல்லோரும் அதை காரியங்களை முடிச்சு விட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் இந்த மாதிரி நாங்கள் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாட்ட ஒரு மனிதர் வந்து சஹாபி சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் கல்லெறியக்கூடிய நேரத்தில் அவர் ஓடினார் அப்படின்றாங்க. கல்லெறியக்கூடிய நேரத்தில் வலி தாங்காமல் அவர் ஓடினார் அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சரி. அப்போ இன்னொரு சஹாபி சொல்கிறாரு, அவர் ஓடக்கூடிய நேரத்தில் நான் தான் அவரை மடக்கி பிடிச்சேன் அப்படின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஓடக்கூடியவரை ஓடினாரே, ஓடிக்கொண்டிருந்தவரை ஓட விட்டிருக்கலாமே அப்படின்றாங்க. ஓட விட்டிருக்கலாமே. மடக்கி பிடிச்சார்ல, அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் மடக்கி பிடிச்சிங்களே, அவரை உங்களுடைய ஆடையினால் மறைத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அவரை மறைத்திருக்கலாமே, அவரை ஓட விட்டிருக்கலாமே, அவரை மறைச்சிருக்கலாமே, எப்படியாவது அவரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்றாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவருடைய தௌபாவை இந்த உம்மத்துக்கு பிரித்து கொடுத்தாலும் மீதம் இருக்கும் அப்படின்றாங்க. அவர் செய்த ஒரு மனிதருடைய தௌபாவை இந்த உம்மத்துக்கு பிரித்து கொடுத்தாலும் மீதம் இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல் இன்னொரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் காமிதியா கோத்திரத்தினுடைய ஒரு பெண்மணி வர்றார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா, மாயிஸ் இப்னு மாலிக்கை அனுப்பியது போல் என்னை அனுப்பலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போது அந்த பெண்மணிக்கும் அதே போல் நிறைவேற்றப்படுகின்றது. அப்போது ஒரு கல் எறியப்படக்கூடிய நேரத்தில் அந்த ரத்தம் வந்து தெரித்து மேலே ஒட்டுருது ஒரு சஹாபிக்கு. அந்த ரத்தத்தை வந்து அந்த மனிதர் தொடச்சி விட்டுட்டு அந்த ஒரு மாதிரி ஈஸி அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை குறித்து சொன்னாங்க, என்ன சொல்கிறீங்க அந்த ரத்தத்துக்கு? அந்த பெண் செய்த பாவத்தினுடைய அந்த தௌபாவை இந்த ஊருக்கு பிரித்து கொடுத்தாலும் மீதம் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் செஞ்ச அளவுக்கு தௌபா நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அந்த அரசாங்கமோ நம்மளிடத்துல இல்லை அந்த தண்டனையை நிறைவேற்றுவது. நாம் அப்படி போய் கேட்கணும் கூட இல்லை, அவர்களுக்கு இருந்த ஈமான். ஆனால் நாம் என்ன செய்யணும், நாம் செய்த பாவங்களை நிறுத்து வருந்தி அதிலிருந்து வெறுப்பு, அந்த பாவத்தை குறித்த வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் வருவது. அதே போல் அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி, அல்லாஹ்விற்காக அதை விடக்கூடிய இந்த 4 அம்சங்களையும் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு தௌபாவின் பக்கம் திரும்ப வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதான் நம்ம சொன்னோம், தௌபா என்பது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல், இஸ்திக்ஃபார் என்பது பாவ மன்னிப்பு. இப்போ ரெண்டையும் நாம் செய்யணும். அப்போது இஸ்திகாமத் உறுதியாக இருப்பது, அதை நம்ம சொல்லிக்கிட்டோம். அப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ளது. இது ஒரு தலைப்பு, அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறித்த விஷயம் தௌபா செய்வது. இரண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறுகள். ஒரு மனிதன் இன்னொரு விலங்குக்கு செய்வதோ அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது நோவினை செய்து விட்டால், ஏதாவது கஷ்டத்தை கொடுத்திருந்தா, அந்த மனிதர் இவரை மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க போவது கிடையாது. அப்போது இது தனி. மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பல்ல. நாம் தனியாக செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் பொறுப்பு. தனியாக என்றால் தனியாக இல்லையே, தனியாக இருந்தால் அல்லாஹ் இருப்பானே. அப்போ அல்லாஹுக்கும் அவருக்கும் மத்தியில் அல்லாஹ் பொறுப்பு. ஆனால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில் சொன்னாங்க, மணில் முஃப்லிஸ், யார் ஏழை, பரம ஏழைன்னு கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யார் பரம ஏழை? அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் யார்கிட்ட சொத்து இல்லையோ செல்வங்கள் இல்லையோ அவர் தான் ஏழை அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை, ஒரு மனிதர் வருவார், அவர் மலை அளவுக்கு எல்லா அமல்களையும் சுமந்து கொண்டு வருவார். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகும், அவர்களுக்கெல்லாம் அநியாயம் செஞ்சுருப்பார். தவறாக பேசுறது, அவர்களோடு தவறான முறையில் நடக்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, இப்படி எல்லாமே செஞ்சுருப்பார். அப்போ இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லா இடத்துல முறையிடுவாங்க. யாரெல்லாம் இவன் என்னை அடித்தான், இவன் என்ன திட்டினான், இவன் என்ன பேசினான் இப்படின்னு சொல்லி முறையிடுவார்கள். முறையிடும் நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், இவர்களுடைய அமல்களை எல்லாம் எடுத்து 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 அவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டே இருப்பான்.
எந்த அளவுக்கு கடைசியில் அவனிடத்துல அமல் எல்லாம் தீர்ந்துடும். ஆனால் அங்கே மனிதர்கள் பின்னால் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, இவன் எனக்கு அநியாயம் செஞ்சான், எனக்கு நன்மையை கொடுங்க அப்படின்னு. அப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால், இந்த அடி வாங்கிய திட்டு வாங்கிய மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க பாவம் செஞ்சுருப்பாங்கல்ல, என்னென்ன பாவங்கள் செஞ்சுருப்பாங்க, விபச்சாரம், மது, கொலை, இந்த மாதிரி கூட செஞ்சுருப்பாங்க. அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவனுக்கு சுமத்தப்படும். இவன் அந்த பாவத்தை செய்யவே இல்லை, ஆனாலும் யாருக்கெல்லாம் அவன் அநியாயம் செய்தானோ அநியாயம் செய்யப்பட்டவர் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவனுக்கு மேலாக சுமத்தப்படும். அதனால் இந்த 2 விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய அந்த தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய பாவங்களை குறித்தும் மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை குறித்தும் மிக கவனமாக இருக்கணும். யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்தில் நேரடியான முறையிலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அது அல்லாமல் அல்லாஹ்வோடு செய்த பாவங்களை குறித்து தனிமையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு செய்யணும். அப்போ இதில் நம்ம இன்னைக்கு ஒரு துவா மிக முக்கியமாக படிக்கணும், சையதுல் இஸ்திக்ஃபார். நமக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு துவா ஒரு வாரத்துக்கு ஒன்று படித்தா கூட போதும். இப்போ சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது தலையாய பாவ மன்னிப்புடைய துவா. அப்போ அந்த துவா என்னென்னா, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வானா அபுதுக் வானா அலா அஹதிக் வ வஅதிக் மஸ்ததஅத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். யாருக்கா தெரியுமா அந்த துவா? ஓகே, அப்போ இந்த துவா நான் அனுப்பி தரேன் குரூப்பில். இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இப்போ இதனுடைய அர்த்தம் பார்த்தோம்னா, யா அல்லாஹ், நீயே என் இரட்சகன், உன்னை தவிர உண்மையில் வணக்குவதற்கு தகுதியான இறைவன் வேறில்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. நான் என்னால் இயன்ற அளவுக்கு உனது உடன்படிக்கையிலும் உனது வாக்குறுதியிலும் நினைத்திருக்கின்றேன். நான் செய்தவற்றின் கெடுதிகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ எனக்கு அளித்த அருள்கொடைகளை ஏற்றுக்கொள்கின்றேன், எனது பாவத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். என்ன நம்ம அப்படியே ஒப்படைக்கிறோம், நீ எல்லாமே எனக்கு செஞ்சிருக்கிறா, ஆனால் நான் பாவங்களையும் செஞ்சிருக்கிறேன், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எனவே நீ என்னை மன்னித்தருள்வாயாக, ஏனென்று சொன்னால் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிப்பதில்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய துவா. இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், இதை யார் மாலையில் ஓதி காலை ஆவதற்குள் மரணிக்கிறாரோ, சாயந்திரத்தில் ஓதி காலை ஆவதற்குள் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக சுவனத்தில் நுழைவார். மேலும் யார் இதனை காலையில் ஓதி மாலை வருவதற்குள் மரணிக்கின்றார்களோ அவரும் சொர்க்கத்தில் நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியில் 6306வது செய்தியாக பதியப்பட்டிருக்கு. அப்போது அடுத்ததாக இதில் சின்னதாக முடிச்சுக்கிறேன். நன்மை, இந்த தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் 2 பெரிய ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, முதலாவதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 25வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் தௌபா செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தீமைகள், நாம் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா நன்மைகளாக மாற்றி தருகின்றான். நாம் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படுது, நன்மைகளாக மாற்றப்படுகின்றது. எந்த அளவுக்கு மறுமையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அவருடைய சின்ன சின்ன பாவங்கள் மட்டும் அவருக்கு எடுத்து காட்டப்படும். அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்பார், அவருக்கு சின்ன சின்ன பாவங்களை மட்டும் எடுத்து காட்டப்படும். அவருடைய பெரிய காரியங்களை, அவர் செஞ்ச பெரிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறைச்சு வச்சிருவான். சின்ன சின்ன பாவங்களை மட்டும் அவருக்கு காட்டிக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீ இன்னென்ன நாளில் என்னென்ன செய்தியா அப்படின்னு கேட்பான். அந்த மனிதர் என்ன செய்வார், அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார், மறுக்க முடியாது அப்படின்பார், அவற்றை ஒப்புக்கொள்வான். அதே வேளை தனது பெரும் குற்றங்கள் எடுத்து காட்டப்படுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பான். அந்த பாவம் செஞ்சனே, இந்த பாவம் செஞ்சனே, இதெல்லாம் எடுத்து காட்டிடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பான். சிறிய பாவங்கள் காட்டப்பட்ட பின் உனது ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு நன்மையை நான் பதிகிறேன் அல்லாஹ் அப்படின்றான். அல்லாஹ்க்கு முன்னால் நிற்கும்போது அல்லாஹ் இது எல்லாத்தையும் காட்டுறான். அவன் பயந்து நரகத்துக்கு போவோன்னு சொல்லி உறுதி கொண்டுறான். அல்லாஹ் அதற்கு பிறகு என்ன செய்கிறான், உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் நன்மையாக ஆக்குறேன் அப்படின்றான்.
அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், உடனே அவன் என்ன செய்கின்றான், அந்த மனிதன் இப்படி அல்லாஹ் சொன்ன உடனே அவன் கேட்குறான், எனது இரட்சகனே, நான் இன்னும் பல பாவங்கள் செய்திருக்கிறேனே, அதை நான் பார்க்கலையே அப்படின்றான். நான் இதை விட பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் காணலையே அப்படின்றான். இதை சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். அல்லாஹ் மறைச்சிட்டான். அதை அல்லாஹ் அவனுக்கு காட்டுவதில்லை. சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாட்டுகின்றான் என்ற செய்தியை முஸ்லீமில் நம்ம பார்க்கலாம். அப்போ நன்மைகளாக மாறும் தீமைகள், இது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் 11வது அத்தியாயத்தில் 3வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவர்களுக்கு சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்தில் கொடுப்போம். தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் கொடுப்போம் அப்படிங்கிறதும், 11வது அத்தியாயத்தினுடைய 52வது வசனத்தில் அவர்கள் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் வலிமையையும் அல்லாஹ் கொடுப்பதாக சொல்கிறான். அப்போது இது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நல்ல வாழ்க்கை, நல்ல பலமான வலிமையான சமூகம், அதே போல் நம்ம தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படுதல். 4வதாக மழை. தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுது 71வது அத்தியாயத்தினுடைய 10, 11, 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவர்கள் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மழையை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அப்போது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்குறான். மழையை கொடுக்குறான், நல்ல வாழ்க்கை, பலம், பதவி, அதே போல் என்ன நன்மை தீமை செய்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாட்டி கொடுக்கின்றான். அப்போ இந்த மாதிரி பெனிஃபிட்டுகள் இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது, அந்த மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை என்ன செய்கிறான், மன்னிப்பதற்கு காலையில் வர்றான், இரவில் வர்றான். அதே போல் அடுத்ததாக பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக பாவங்களை மன்னிப்பதை விரும்பி அவனை மன்னித்து அவன் செஞ்ச பாவங்களுக்கு தீமைகளுக்கு பகரமாக நன்மைகளையும் கொடுத்து நல்ல வாழ்க்கையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆதரவு தருகின்றான். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்றையிலிருந்து ஒரு முடிவு, அதான் சொன்னேன், நீயத்து வைக்கக்கூடிய நேரத்தில் உறுதியாக வச்சிடணும். அதை நம்ம ரெண்டாவது, அது பண்ணுறோமோ பண்ணலையோ அது ரெண்டாவது. தஹஜ்ஜத் தொழுறது, அதில் தஹஜ்ஜத் தொழுறது இல்லை, தஹஜ்ஜத்துக்கு முழித்து விழித்து அல்லாஹ்விடத்தில் ஒரு 5 நிமிஷம் பேசுவது, ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்விடத்தில் பேசுவது, நஃபிலான தொழுகைகளை தொழுகிறது. அதே போல் சதக்கா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இருக்கிறத கொடுப்பது. இந்த சதக்கா என்பது மிக முக்கியமாக பெரிய ஒரு தௌபா. ஏன்னு சொன்னால், நம்மெல்லாம் கேள்விப்பட்டணும் ஒரு செய்தி, கபருக்குள்ளே வைத்ததற்கு பிறகு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மனிதன் என்ன கேட்குறான் அல்லாஹ் இடத்துல, யாரெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் தான், நான் வாழ்க்கைக்கு போய் தொழுறேன்லாம் சொல்ல மாட்டான் அந்த மனிதன், நான் போய் என்னுடைய செல்வங்களை எல்லாம் சதக்கா செஞ்சுட்டு வரேன் அப்படின்றான், கொடுத்துட்டு வரேன் அப்படின்றான். அப்போது அதுலேயும் கூட சதக்கா, நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் நம்மளுடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பாக இருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த செய்யுதுல் இஸ்திக்ஃபார் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் நம்ம அனுப்பி தரேன். அப்போ அதையும் மனனம் செய்யணும். தினமும் அதை காலையிலையும் மாலையிலையும் ஒரு துறை, காலையில் முழித்தவுடன், அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பாக, இப்படி மாறி மாறி நம்ம தினம் 2 முறை ஓதி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே மனனம் ஆகும். இப்போ இதையும் நாம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்கவானாக. நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவருடைய தோழர்களோடும் நம்மை அனைவரையும் நம் குடும்பத்தோடு அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. இந்த பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.